பல துயர சம்பவங்களுக்கு அடுத்து நம்ம தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஒரு பொதுக்குழு கூட்டத்தை மகாபலிபுரத்தில் நடத்தினாங்க. ஸோ அந்த நிறைய வீடியோஸ் வெளியானது. அதில் சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றது, தளபதியோட காரை வந்து ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி சில வீடியோஸ்லாம் பார்க்கறது வந்து கொஞ்சம் உண்மையில வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம தளபதி சொல்றது என்ன தெரியுமா, ஒரு டீசென்ட் பாலிடிக்ஸ், நம்ம வந்து ஒரு மாற்று அரசியலை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசையே. ஸோ மாற்று அரசியல் என்ன, அதாவது மற்ற கட்சிக்காரங்க பண்ணக்கூடாது நம்ம பண்ணணும். அதாவது மற்ற கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலில் விழுறது, கார் அங்கே வரும்போதே காருக்கு மடியில் நல்ல போய் காரை மறைச்சு நிற்கிறது. ஸோ அந்த மாதிரி சில அதெல்லாம் நம்ம அரசியல் இருக்கக்கூடாது. நம்ம வந்து டீசெண்டாக இருக்கணுங்கிறது அவரோட ஆசையே. ஸோ அதுக்காக தான் அவர் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஓகேவா, நம்ம இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாம, அதாவது பார்த்தீங்கன்னா அவரை வந்து நம்ம தலைவரை பார்க்கணும். தலைவரை பார்க்க ஆரம்பிச்சாதான் அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம தான் அவர் அடிக்கடி வெளியே அவரால் ஃப்ரீயாக வர முடியும். அப்போதான் நமக்கு இது மாதிரி நிறைய பொதுக்கூட்டங்கள் நடத்த முடியும். அப்போதான் நம்ம கூட அவர் கம்யூனிகேட் பண்ணவே முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா அவருக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் கூட்டம் சேரக்கூடாது, எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். கட்சி நிர்வாகிகளுக்கு நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம தலைவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம விட்டோம்னா தலைவர் நமக்காக அடுத்தடுத்து பல மீட்டிங்களுக்காக நம்ம நேரம் நிறைய சந்திக்க வருவார். ஸோ கட்சி நிர்வாகிகளுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கிறேன். எல்லாருக்குமே அவரை பிடிக்கும், எல்லாருக்குமே அவரை போட்டோ எடுக்கணும் ஆசை இருக்கும், யாராக இருந்தாலும் அது எல்லாருக்கும் மக்களுக்கு இருக்கிறதா. ஆனால் நம்ம 2026 ஆட்சி அமைக்கணும்னா நாம சில விஷயங்களை திருந்தணும். தளபதி சொல்ற மாதிரி டீசென்ட் பாலிடிக்ஸை பண்ணுவோம். யார் காலையும் விழ வேண்டாம். நமக்கு ஆட்சி 2026 தளபதி ஆட்சி நடக்கும். நன்றி. கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் இனி எந்த ஒரு கட்சி கூட்டமா இருந்தாலும் தாவேகா கட்சியினர் வந்து ரொம்பவே கவனமா செயல்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கரூர் துயர சம்பவமானது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க சூழல்ல இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு மேலதாக கிட்டத்தட்ட தாவேகா கட்சியினர் வந்து எந்த ஒரு பேச்சு மூச்சு இல்லாம இருந்த நிலைமையில நவம்பர் 5ஆம் தேதி மாமல்லபுரத்துல ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஒன்ன கூட்டியிருக்காங்க. இப்படி இருக்க சூழல்ல கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் தாவேகா கட்சி மற்றும் கட்சியோட ஆதரவாளர்கள் ஒரு மாற்றத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் முடிஞ்சு விஜய் அவர்கள் கார்ல வீட்டுக்கு போகும்போது விஜய் பின்னாடி அந்த காரை துரத்திக்கிட்டு நிறைய பேர் போனதை பார்க்க முடிஞ்சு. இப்படி இருக்க சூழல்ல தாவேகா கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டர் ஒருவர் தாவேகா கட்சியினர் வந்து இது போன்ற செயல்களில் வந்து ஈடுபட வேணாம் அப்படின்னு தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் இது போன்ற ஒரு அரசியலை விரும்பல, டீசென்டான ஒரு அரசியலை தான் விரும்புறாரு. யாரோ இது போல பண்ணாதீங்க அப்படின்னு அந்த நபர் வந்து தன்னோட வேண்டுகோளை வந்து விடுத்திருக்காரு.